கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலையானுக்கு வந்திருக்க ஒவ்வொருவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் சில பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். கர்த்தரை மகிமை அழைத்து சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். பாடல் 502, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகளுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகளுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகளுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகளுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவனும் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவனும் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்காயாவுமே பாரினில் முடங்கிடுவே. முழங்காயாவுமே பாரினில் முடங்கிடுவே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். அவர் நாமத்தை உயர்த்தி மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகளுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகளுடன் தொழுதிடுவோம். ஒருவர் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவர் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளிமை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளிமை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகளுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகளுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனும் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவனும் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தீரே சத்திய தேவன் நீரே
அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே நல்லவரே, இன்று பொழுதிலே நல்லவரே நல்லவரே, இன்று பொழுதிலே மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. சகல துதி கன மகிமை அனைத்திற்கும் அவரே பாத்திரர் நாம காரணமாக இருக்கிறார். அவரே நம்முடைய இயேசுவானவர். கடந்த வாரத்திலே போன வாரத்தில் நம்ம கர்த்தரை இப்படியாக ஆசீர்வதிப்பு கூடாரத்தின் பாணியில் கர்த்தரை என்ன செய்தோம்? ஆராதித்தோம். பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு அது ஒன்றுதான் ஆராதனை, அப்படிதான் அவங்க கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆனால் நமக்கோ அப்படி அல்ல. தேவன் தம்முடைய சிலுவையில் இயேசுவான நமக்காய் மரித்ததினாலே புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணும்படியாக தம்முடைய விழாவை கிளிக்க ஒப்பு கொடுத்தார். அதனால பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் இரண்டையும் பிடித்திருந்த அந்த திரைச்சலை மேல் துணை கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது. அதனால எபிரேயர் நாம் வாசிக்கிறபடியே நாம் துணிந்து தைரியமாய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ நம்ம ஃபிசிக்கலி என்ட்ரு ஆகும்போது கேட் வழியாக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளிப்பிரகாரம் ஆசிரியப்பு கூடாரத்தினோட உட்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம், அப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் போகணும்னு அவசியம் இல்லை. எடுத்த உடனே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிற அந்த துணிவையும் அந்த தைரியத்தையும் அந்த பரிசுத்தத்தையும் இயேசுவான சிலுவையின் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால முதல் பாடல் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே என்று சொல்லி அந்த உன்னதமான தேவனை பாடும்போதே அவருடைய பிரசன்னத்தினால கர்த்தர் நம்ம நிரப்பு, அதுதான் காரணம். ஆமேன். அது உன்னதமான தேவன், அவர் வேறு எங்குள்ள, அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே வசிக்கிறார். ஆமேன். அந்த உன்னதமான தேவனை நாம் பாடி ஆராதிக்கலாம். பாடல் 115 உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையை கீழ் அடைக்கலம் புகுவேன், தமது சிறகுகளால் அவர் என்னை மூடுவார் என்று சொல்லி சந்தோஷமாய் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. உன்னதமானவரே, உயர் மறைவினில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியம். சேர்ந்து பாடலாமா? அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவேன், சிறகுகளால் மூடுவான். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவேன், தம் சிறகுகளால் மூடுவான். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவர். சேர்ந்து ஆராய்த்து அவர் செட்டை கீழால் கரம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவான். அவர் செட்டை கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவான். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே
அவர் செட்டையின் கீழ் தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ, ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார், ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் செட்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதைகளில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதைகளில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வாழு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டை கீழ் அடைக்கலம் புகவே ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சிறவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சிறவர். அவர் செட்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். 4ஆம் வசனம் சொல்கிறபடியே அவர் தமது சிறுகளால் உன்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அப்படியாக இந்த உன்னதமானவருடைய நிலையில் வருவோம் என்று சொன்னால் அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் உண்டாகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு பயங்கரத்துக்கும் எப்படியெல்லாம் பிரச்சனை வருது பாருங்களேன். வண்டியில் போகும்போது எதிர்பாராத மாதிரி எத்தனையோ விதமான விபத்துக்கள் ஏற்படுது. நம்ம சுவாசிக்கிற காற்றில் எத்தனையோ நச்சு வாயுகள், எத்தனையோ காரியங்கள் உண்டு. பார்த்தீங்கன்னா கடந்த நாட்களில் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சம்பவம் நமக்கு தெரியும். வெனிசுலாவில் ஏற்பட்ட காரியங்கள் நமக்கு தெரியும். நம்ம இந்த நாள் ஜீவனோடு பலத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அவரோட பாதுகாப்பின் கரம் நம்ம இருக்கிறமானால அந்த கரத்தை எடுத்து விட்டார் என்று சொன்னால் நீங்கள் நானோ ஒரு நிமிஷம் கூட ஒரு நிற்க முடியாது. அப்படிப்பட்ட உன்னதமான தேவன் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் இப்படியாக மெல்கிசேதேக்கின் மூலமாய் ஆபிராமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு சோத்திரம் என்று சொல்லி, அப்படியே கர்த்தர் சத்துருவை மாத்திரமல்ல எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். காரணம் இயேசுவானவர் சகலத்தையும் ஜெயித்தபடினால, எல்லா அதிகாரங்களும் அவர் கீழ் இருக்கிறபடினால, அப்படிப்பட்ட அதிகாரத்தை சுதந்திரித்து அவருடைய பிள்ளையை வாழும்படி கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறபடினால அந்த உன்னதமான தேவனை நாம் பாடி என்ன செய்ய போகிறோம்? ஆராதிக்க போகிறோம். ஒரு அருமையான பாடல் சேர்ந்து பாடலாம். கண்மலையே மறைவிடமே உம்மை வாஞ்சிக்கிறேன், உன்னதரே சர்வ வல்லவரே உம் நிழலுக்காய் இயங்குகிறேன் என்று சொல்லி அந்த உன்னதமான தேவனை வாஞ்சித்து ஆசையோடு பாடுவோம். கர்த்தர் தாமே நம்மை நிரப்புவாராக.
மலையே மறைவிடமே உம்மை வாஞ்சிக்கிறேன். மலையே மறைவிடமே உம்மை வாஞ்சிக்கிறேன். உன்னதரே சர்வவல்லவரே உம் நிழலுக்காய் ஏங்குகிறேன். உன்னதரே சர்வவல்லவரே உம் நிழலுக்காய் ஏங்குகிறேன். கண்மலையே மறைவிடமே உம்மை வாஞ்சிக்கிறேன். மலையே மறைவிடமே உம்மை வாஞ்சிக்கிறேன். விடியும் வேலை எதிர்நோக்கி காத்திருக்கும் ஜாமக்காரனை போ. விடியும் வேலை எதிர்நோக்கி காத்திருக்கும் ஜாமக்காரனை போ. கண்ணீரின் பாதையில் உம்மை நோக்கி கதறிடும் அடிமை கண் பாருமே. கண்ணீரின் பாதையில் உம்மை நோக்கி கதறிடும் அடிமை கண் பாருமே. கண்மலையே மறைவிடமே உம்மை வாஞ்சிக்கிறேன். கண்மலையே மறைவிடமே உம்மை வாஞ்சிக்கிறேன். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றிடும் எங்கள் அன்பு தேவா. புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றிடும் எங்கள் அன்பு தேவா. யாரிடம் நாங்கள் சென்றிடுவோம் ஏழையின் கண்ணீரை துடைத்திடுமே. யாரிடம் நாங்கள் சென்றிடுவோம் ஏழையின் கண்ணீரை துடைத்திடுமே. மலையே மறைவிடமே உம்மை வாஞ்சிக்கிறேன். மலையே மறைவிடமே உம்மை வாஞ்சிக்கிறேன். போர் எல்லாம் என்னை நோக்கி உன் தேவன் எங்கே என்கிறார்கள். போர் எல்லாம் என்னை நோக்கி உன் தேவன் எங்கே என்கிறார்கள். கண்ணீரை என் உணவாக உட்கொள்ளும் சிறியோனை கண் பாருமே. கண்ணீரை என் உணவாக உட்கொள்ளும் சிறியோனை கண் பாருமே. கண்மலையே மறைவிடமே உம்மை வாஞ்சிக்கிறேன். கண்மலையே மறைவிடமே உம்மை வாஞ்சிக்கிறேன். உன்னதரே சர்வவல்லவரே நிழலுக்காய் ஏங்குகிறேன். உன்னதரே சர்வவல்லவரே நிழலுக்காய் ஏங்குகிறேன். கண்மலையே மறைவிடமே உம்மை வாஞ்சிக்கிறேன். கண்மலையே மறைவிடமே உம்மை வாஞ்சிக்கிறேன். நாம் பாடினபடியே பகைப்போர் எல்லாம் என்னை நோக்கி என் தேவன் எங்கே என்கிறார்கள். கண்ணீரே இந்த உணவாக உட்கொள்ளும் சிறியோனை கண் பாருமே. அநேக நேரங்களில் சத்துருவானவன் சில மனிதர்களை ஏவி கர்த்தரை மட்டுமாய் ஆராதிக்கிறாயே, கர்த்தர் இப்படியெல்லாம் சொல்றீங்கள, அவர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலையை காண்பித்து அநேக நேரங்கள் நமக்குள்ள கேள்வி எழுப்புறாங்க. நாம் ஒரு நாளும் நம்மை உயர்த்தின அந்த உன்னதமானவை நாம் மறக்கக்கூடாது. இப்படியாக தானியேலின் நாட்களில் அடிமைத்தனத்தின் மூலமாய் தானியேலும் அவருடைய நண்பர்களும் இப்படியாக நேபுகாத்நேசார் அரண்மனைக்கு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். தானியேலின் மூலமாய் அநேக நன்மைகளை பெற்ற அந்த நேபுகாத்நேசார் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்படியாக தன்னைத்தான் உயர்த்துகிறார். நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி அவன் தன்னைத்தானே உயர்த்தும் பொழுது தேவன் அவரை அடிக்கிறார். அதை வைத்து நாம் வாசிக்கிறோம். அப்படி அடிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம்தான். அப்படியே வசனத்தை வாசிப்போம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 34ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில்
அந்நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேசராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை சோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறேன் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி பெருமை பாராட்டின அந்த பகைவனுக்கு முன்பதாக கர்த்தர் தம்முடைய வல்லமையை அவர் காண்பித்தார். காண்பித்த உடனே நேபுகாத் நேசார் வானத்துக்கு நேராக கண்களை எடுத்து புத்தி தெளிந்து அவன் சொல்கிற காரியம், உன்னதமான தேவனை அவர் என்ன செய்தார்? முதலாவதாக சொத்திருக்கிறார். உன்னதமான தேவன் ஏல் எலியோன். இந்த உன்னதமானவர் என்று சொல்லும் போது இங்கிலீஷ்ல அழகா வரும் தி மோஸ்ட் ஹை. அப்படின்னா அதற்கு மேல எதுவுமே கிடையாது. இருக்கிறதுலே உயர்ந்தமான உன்னதமான ஒரு காரியம் உண்டு, ஒரு நாமம் உண்டு, ஒரு உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய தேவனாய் கர்த்தர் மாத்திரமே. அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்தி ஆராதிக்கும் பொழுது அவர் நமக்கு சித்தமானதை எல்லாம் நம் வாழ்விலே செய்கிறார். 35ஆம் வசனத்துல நாம் வாசித்தபடியே 4:35 அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறேன் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. இந்த உன்னதமான தேவனை நீங்கள் நானும் இந்த நாள் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஆசீர்வாதமான காரியம் என்னவென்று சொன்னால், அவர் தமது சித்தத்தின்படியே பூமியின் குடிகளை மாத்திரமல்ல நம்மையும் வழி நடத்தி செல்ல ஒரு உண்மையிலவராக இருக்கிறார். ஒருவேளை நம்ம கர்த்தர் வழி நடத்தி கொண்டு போற பாதையில நம்மளை விட உயர்ந்த யாராவது ஒரு மனிதரோ இல்லை யாரோ ஒருவங்களோ வந்து தடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த உன்னதமானவர் செயல்படுவார். என்ன செய்கிறேன் என்று சொல்லி நம்மகிட்ட சொல்லலாம், ஆனால் அவர்கிட்ட சொல்ல முடியாது. அந்த தேவன், இந்த உன்னதமான தேவன் நம்முடைய வழி நடத்தி படி கொண்டு போகும்படிக்கு சித்தத்தின்படி நடத்தி கொண்டு செல்லும்படிக்கு அவர் இந்த நாள் நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஸோ நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இணைந்து ஒருமுறைப்பட்டு இயேசுவை ஆராதிப்போமா? முடிந்தால் முழங்கால் படியிட்டு அந்த உன்னதமான தேவனை அன்றைக்கு இப்படியாய் மெல்கிசேதேக்கு சொன்னபடியே உன் சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். 312 கைப்படிந்த வாலிபர் நாளை ஜெயத்தை பெற்றுக்கொண்டு ஆபிராம் வரும்பொழுது 5 ராஜாக்களை வெற்றி சேர்ந்து வரும்பொழுது கர்த்தர் மெல்கிசேதேக்கின் மூலமாய் அவர் ஞாபகப்படுத்துகிறார், ரிமைண்ட் பண்றார். உன்னுடைய பலத்தினாலேயோ உன் ஆள் பலத்தினாலோ அல்ல, சத்துருக்கள் உன் கையில் ஒப்பு கொடுத்தது நான் என்று சொல்லி தேவன் முதலாக ஆபிராமுக்கு தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துகிற இடம் எது என்று சொன்னால் அது இங்கேதான். அது வரைக்கும் ஆபிராம் ஒரு சத்தத்தை கேட்டார், உன்னதமான தேவனை அவன் அறிந்திருக்கவில்லை. வா என்ற சத்தத்தை கீழ்ப்படிந்து வந்தார். ஆனால் முதலாக கர்த்தர் தம்முடைய நாமத்தை ஆபிராமுக்கு அறிவித்தது சர்வ வல்லமையுள்ள தேவனோ அல்ல, எல்ரோஹியாயை காண்கின்ற தேவனோ அல்ல, ஏல் எலியோன், நான் தான் உன்னதமானவர் என்று சொல்லி அன்றைக்கு இப்படியாக தம்மை வெளிப்படுத்தினார். அந்த உன்னதமான தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய சத்துருக்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பார். நமக்கு சத்துருக்கள் யார்? பிசாசானவனும் அவனுடைய வானமண்டல சேனைகளும். அந்த வானமண்டல சேனைகளையும் கர்த்தர் உன்னதமானவர் கீழ்ப்படுத்தார் என்று சொல்லி 4:35 தானியேல்ல வாசித்தபடியே வானத்தின் சர்வ சேனை கீழ்ப்படுத்துகிறவர் அவரே, பூமியின் குடிகளை நடத்துகிறவர், கர்த்தத்துவத்துக்கெல்லாம் கர்த்தத்துவத்தை உடையவர் என்று சொல்லி 34ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அந்த உன்னதமானவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே, வாழ்த்துகிறே வணங்குகிறே உம்மை போற்றுகிறே உயர்த்துகிறே உம்மை வாழ்த்துகிறோ வணங்குகிறோ உம்மை போற்றுகி. வாடி தேடி நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை
உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம். எழுந்தருளும் எங்கள் ஆண்டவரே, எதிரிக்கை ஓங்க விடாதே இரும். எழுந்தருளும் எங்கள் ஆண்டவரே, எதிரிக்கை ஓங்க விடாதே இரும். எதிரியின் கை ஓங்க விடாதே இரும். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே, உம் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். அது உன்னதரை ஆராதித்து உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. உன்னதரே உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே எனக்காய் பலியானீரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே எனக்காய் பலியானீரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ராஜா உம் மாளிகையில் காப்பகனாய் ராஜாவும் மாளிகையில் காப்பகனாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து
மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. அந்த உன்னதமான தேவனை ஆராதிக்கும்படி எழுந்து நின்று ஒரு 5 நிமிஷம் கர்த்தரை ஆராதிக்க போறோம். எழுந்து நின்று ஏழு எளியோன் உன்னதமானவர், உயர்ந்தவர், அந்த உயர்ந்தவரை உன்னதமானவர் ஆராதிப்போம். அவர் அந்த தேவனை ஆராதிக்கும் பொழுது சித்தத்தின்படி உங்களை நடத்தி செல்வார். அந்த சித்தத்தின் பாதையில தடைகள் வந்தாலும் சரி, தடுக்க எவர் நினைத்தாலும் சரி, அந்த உன்னதமானவர் செயல்படுவார், பாதுகாத்துக் கொள்வார், மறைவுக்களாக மறைத்துக் கொள்வார், செட்டை நெல்லாலே உங்களை மூடுவார். அந்த செட்டை நிலையில் அடைக்கலமாய் வந்து நமக்கு நிறைவான பலனை கிடைக்கும்படி செய்வார். சகலத்தையும் உன்னதமானவரை ஆராதிக்கிறதுனால கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் சத்துருவை நம்முடைய கையில் ஒப்புக் கொடுப்பார். அந்த தேவனை ஆராதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. உன்னதமானவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. உலகத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. உன்னதமானவரே, உம்மை ஆராதனை செய். கரங்களை உயர்த்தி சேர்ந்து பாடி ஹல்லேலூயா ஹோசன்னா, 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 ஹல்லேலூயா ஹோசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கி. கடவுளை உயர்த்தி நாமத்தை உயர்த்தி அல்லேலூயா ஹோசன்னா, 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 அல்லேலூயா ஹோசன்னா. உன்னதரே, உயர்ந்தவரே, எல்லாவற்றுக்கும் மேலானவரே, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவரே, சகலத்தையும் உடைய பாதத்து கீழ்ப்படுத்தினவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் வாழ்வில உன்னதமானவராய் ஏழு எளியோனாய் வெளிப்பட்டு தேவனே, எங்கள் சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுக்க சித்தமானபடினால் உம்மை சோத்தரிக்கிறோம்.
எங்களுக்கு விரதமாய் எழும்பியிருக்கிற பாளையத்துக்கு முன்பதாக நீர் எங்களை தலையை நிமிரச் செய்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் நிமிர்ந்து நடக்கப்படுகிற தேவனாய் கர்த்தர் அன்று எங்களுக்கு ஜெய கிறிஸ்துவாய் முன்னே சென்று எல்லா காரியத்திலும் வெற்றியை தரப்போகிற உன்னதமானவராய் இருக்கிற நாம துதிக்கிறோம். நாமத்துக்கே சகல துதி கன மகிமை அனைத்தையும் எடுத்து எங்களை வெறுமையாக்கி தாழ்த்தி படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய துதிபலி எல்லாம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.